நண்பர்களே, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை 1:27 அபு உபைதா கொல்லப்பட்டு விட்டார். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 2025 அன்று காசா நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் அபு உபைதா படுகொலை செய்யப்பட்டார். இதனை ஹமாஸ் தற்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறது. நகரின் ரிமல் சுற்றுப்புறத்தை தாக்கிய இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டார்கள். பின்னர் பலஸ்தீனிய வட்டாரம் அல் அரேபியா தொலைக்காட்சியிடம் கட்டிடத்தில் இருந்த மற்ற அனைவருடனும் சேர்ந்து அபு உபைதா உண்மையில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மறுநாள் அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் ஹமாஸ் உறுதிப்படுத்தும் வரை நான் அந்த விடயத்தை குறிப்பிடவில்லை. ஆகவே தற்பொழுது ஹமாஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறது, அபு உபைதா கொல்லப்பட்டு விட்டார். சரி, அபு உபைதாவினுடைய வாழ்க்கை வரலாறு என்ன? அபு உபைதா அரபு பெயர். அபு உபைதா பற்றி உச்சரிக்காத உலக ஊடகங்களே இல்லை என்று சொல்லலாம். 11 பிப்ரவரி 1985 அவர் பிறந்தார். 30 ஆகஸ்ட் 2025 அவர் மரணம் அடைந்தார், ஷஹீதாக்கப்பட்டார். அபு உபைதா என்கின்ற பெயர் உலகளாவிய பிரபல்யமான பெயராக இருக்கிறது. அவர் ஒரு ஹமாஸ் போராளி, பாலஸ்தீனிய போராளி மற்றும் ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படை பிரிவுகளின் செய்தி தொடர்பாளர். 2007 முதல் 2025 வரை, அதாவது அவர் இறக்கும் வரை, அவர் அல் கசாமின் ஊடக பிரச்சாரத்தின் மைய நபராக இருந்தார். ஹுதைஃபா சமீர் அப்துல்லா அல் கஹ்லூத் என்ற இயற்பெயர் கொண்ட அபு உபைதா பிப்ரவரி 11, 1985 அன்றில் காசாவிலே பிறந்தார். இஸ்ரேல் என்ற தேசம் அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு யூதர்களால் ஆக்கிரமிக்கப்படுவதற்கு முன்பு அவரது குடும்பம் 1948 பாலஸ்தீன போரின் பொழுது சியோனிச நபர்களால் வெளியேற்றப்படும் வரை இலியாவில் அஷ்கலேனுக்கு அருகில் வசித்து வந்தது. அபு உபைதா முதலிலே 2002 ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர் சந்திப்புகளுக்கும் அல் கசாம் படைப்பிரிவுகளை பிரதித்துவப்படுத்தினார். 2005 காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறிய பிறகு அவர் அல் கசாமின் செய்தி தொடர்பாளராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டார். அமெரிக்காவின் கூற்றுப்படி அபு உபைதா குறைந்தது 2007 முதல் அல் கசாம் படைப்பிரிவுகளின் செய்தி தொடர்பாளராக இருந்தார். அவருடைய சிறப்பு என்ன? முகத்தை மறைக்கும் சிவப்பு துணியை அணிந்திருந்தே அவர் ஊடகங்களுக்கு முன்னால் தோன்றினார். 2013 அவர் காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றார். 2014 இஸ்ரேலிய ஊடகங்கள் அபு உபைதாவின் புகைப்படத்தை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அந்த புகைப்படம் மற்றும் பெயர் செல்லுபடியை அல் கசாம் படைப்பிரிவுகள் தொடர்ச்சியாக மறுத்து வந்தன. ஏப்ரல் 2024 அமெரிக்க கருவூலத்துறை அபு உபைதாக்கு எதிராக தடைகளை விதித்தது. அவர் அல் கஹ்லூத் என்ற அடையாளத்தை மீண்டும் அமெரிக்கா உறுதிப்படுத்தியது. அபு உபைதா 2006ஆம் ஆண்டு இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த கிலாட் ஷாலித்தை கைது செய்ததாக அறிவித்த பொழுது முதன்முறையாக தோன்றினார் 2006ஆம் ஆண்டு. 2014ஆம் ஆண்டு காசா போரின் பொழுது கொல்லப்பட்ட ஓரான் ஷாலைக்கை கைப்பற்றியதாக அவர் அறிவித்தார். அதாவது இஸ்ரேல் இராணுவத்தினர் ஒருவர். மேலும் அவரது உடலையும் ஹமாஸ் கைப்பற்றியது. ஜூன் 2020 மேற்கு கரையின் சில பகுதிகளை அதிகாரப்பூர்வமாக இணைக்க இஸ்ரேலிய அமைச்சர்கள், இஸ்ரேலிய தலைவர்கள் திட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அபு உபைதா எதிர்ப்பு படைகள் பாலஸ்தீன மக்களை உண்மையாக பாதுகாக்கும், ஹமாஸ் படைகள் பாலஸ்தீன மக்களை உண்மையாக பாதுகாக்கும் என்று அவர் ஊடகங்கள் முன் தோன்றி கூறினார். மேலும் அத்தகைய பாபகரமான முடிவுக்கு வருத்தப்படும் வகையில் எதிரியின், அதாவது யூதர்களின் விரல்களை கடிக்க செய்வேன் என்று சபதம் செய்தார். அதாவது எதிரி வருத்தப்படுவார் என்று சபதம் செய்தார். இஸ்ரேலிய திட்டங்களை போர் அறிவிப்பு என்று அவர் விவரித்தார்.
2021 ஆண்டு பாலஸ்தீன இஸ்ரேலிய மோதலின் தீவிரத்தின் பொழுது டெல் அவீவ், திமோனா, அஷோத், அஷ்கலான் மற்றும் பீர் ஷெஃபாபத் தாக்குவது தண்ணீர் குடிப்பதை விட எங்களுக்கு எளிதானது என்று அபு உபைதா ஊடகங்கள் முன்னால் கூறினார். ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் பொழுது சிவப்பு கோடுகள், ரெட் லைன் எதுவுமே இல்லை என்று அறிவித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் அல்லாவின் உதவியுடன் எதிரியையும் அதன் பலவீனமான அமைப்பையும் அதன் காட்டுமிராண்டித்தனமான இராணுவத்தையும் நாங்கள் அவமானப்படுத்த முடிந்தது என்று அவர் கூறினார். இந்த கூற்றுக்கள் மிகவும் பிரபல்யமானவை. செப்டம்பர் 2021 கில்போவா சிறையிலிருந்து தப்பிய 6 பேரில் 4 பேர் இஸ்ரேலிய படைகளால் மீண்டும் கைது செய்யப்பட்ட பின்னர் தப்பியோடியவர்களை விடுவிக்காமல் இஸ்ரேலுடன் எதிர்கால கைதிகள் பரிமாற்றம் நடக்காது என்று அபு உபைதா ஊடகங்கள் முன் அறிவித்தார். இந்த முறை சுதந்திர சுரங்கப்பாதையின் ஹீரோக்கள் ஹமாஸினர் நிலத்தடியில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டால் அவர்களுக்கும் எங்கள் சுதந்திர கைதிகளுக்கும் விரைவில் மேலே இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் என்று அபு உபைதா சொன்னார். மே 2022 இஸ்ரேலியர்கள் மீதான பலஸ்தீன கொடூரமான தாக்குதல்களை தொடர்ந்து ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வாரை படுகொலை செய்ய இஸ்ரேல் விடுத்த அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் விதமாக எதிரியும் அதன் தோல்வியுற்ற தலைமையும் சின்வாரை காயப்படுத்தினால் அது பிராந்திய பூகம்பத்தையும் முன்னோடி இல்லாத பதில் அடியையும் கட்டவிழ்த்துவிடும் என்று அபு உபைதா தெரிவித்தார். ஜூன் 2022 காசாவில் உள்ள இஸ்ரேலியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் ஒருவரின் மருத்துவ நிலை மோசமடைந்துள்ளதாக அபு உபைதா அறிவித்தார். பின்னர் அல் கசாம் படைப்பிரிவுகள் சம்பந்தப்பட்ட கைதி ஹிஷாம் அல் சயீத் என்பதை காட்டும் ஒரு வீடியோவை வெளியிட்டன. அக்டோபர் 2023 காசா போரின் ஆரம்ப கட்டங்களில் இஸ்ரேல் காசாவில் பொதுமக்களை எச்சரிக்கையின்றி குறிவைக்கும் ஒவ்வொரு முறையும் ஹமாஸ் ஒரு பொதுமகனை பிணை கைதியாக கொல்லும் என்று அபு உபைதா தெரிவித்தார். எச்சரிக்கையின்றி தங்கள் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்கும் எங்கள் மக்களை குறிவைக்கும் ஒவ்வொரு முறையும் எங்கள் எதிரியின் பொதுமக்கள் பிணை கைதிகளை தூக்கிலிடுவதை நாங்கள் வருத்தத்துடன் சந்திப்போம் என்று நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று அபு உபைதா ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஆபரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் நடந்த 12 மாத ஆண்டு நிறைவில் ஒரு குறுக்குவெட்டு ஆபத்து காரணமாக மீதமுள்ள இஸ்ரேலிய கைதிகளில் இறப்புகளை நிராகரிக்க முடியாது என்று அபு உபைதா ஊடகங்களிடம் கூறினார். இஸ்ரேலிய அரசாங்கத்தையும் பிரதமர் நெதன்யாகுவையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். ஒரு வருடத்திற்கு முன்பே உங்கள் கைதிகள் அனைவரையும் மீட்டிருக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஹமாஸின் நோக்கம் எப்போதும் காசாவில் அவர்களை உயிருடன் வைத்திருப்பதும் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு பரிமாற்றம் செய்வதும் ஆகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனவரி 19, 2025 அன்று 2025 காசா போர் நிறுத்தம் குறித்து கருத்து தெரிவிக்கும் ஒரு வீடியோ செய்தியில் 2023 அக்டோபர் 7 முதல் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிணைய கைதிகளின் உயிரை பாதுகாக்க ஹமாஸ் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாக அபு உபைதா ஒப்புக்கொண்டார் கூறினார். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு வருடத்திற்கு முன்பே எட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் நெதன்யாகுவின் அரசியல் மற்றும் தீங்கிழைக்கும் லட்சியங்கள் அவரை இந்த இனப்படுகொலை போரை தொடர வழிவகுத்தன என்று அபு உபைதா குறிப்பிட்டார். ஆகஸ்ட் 30, 2025 அன்று காசா நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். நகரின் ரிமல் சுற்றுப்புறத்தை தாக்கிய இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்டார்கள். தற்பொழுது அபு உபைதா கொல்லப்பட்டதை ஹமாஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அபு உபைதாவின் பேச்சின்படி 2024 அவர் ஆயுதமேந்திய எதிர்ப்பை சியோனிச ஆக்கிரமிப்புக்கு ஒரு நியாயமான பதிலாக அறிவித்தார். அதாவது ஹமாஸ் ஏன் ஆயுதமேந்தி போராடுகிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். கொலனித்துவம், பாசிசம் மற்றும் இனப்படுகொலை இது என்று அவர் விவரித்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவரது அமைச்சரவையும் அபு உபைதா கொல்லப்பட்டதை ஏற்கனவே உறுதிப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அபு உபைதாவின் கொலையை வைத்துக் கொண்டு அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். ஆனால் அவர் கொல்லப்பட்டது
கோழைத்தனமானது என்று ஹமாஸ் சொல்கிறது. தொடர்ச்சியாக அபு உபைதா தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் தற்பொழுது அவரது கூற்றுக்களை ஒளிபரப்பி வருகின்றன. அபு உபைதா கொல்லப்பட்டாலும் இன்னும் ஒரு ஊடக பேச்சாளர் உடனடியாகவே நியமிக்கப்படுவார் என்று ஹமாஸ் தெரிவிக்கிறது. இந்த யுத்தத்தில் அபு உபைதாவின் பெயர் உலகம் முழுவதிலும் மேலோங்கி இருக்கிறது. 2 தசாப்தங்களுக்கு மேலாக அபு உபைதா மிகவும் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக ஹமாஸில் இருந்து வந்தார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீன மக்களின் போராட்டம், குறிப்பாக காசா பகுதியில் நம்பகரமான தகவல் அவரது ஆதாரமான உரைகளாக இருந்தன. கவர்ச்சிகரமான முகமூடி அணிந்த பேச்சாளரின் அடையாளம் ஹமாஸால் ஒருபோதும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் பலமுறை முகமூடி அணியாத ஒரு நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு இவர்தான் அபு உபைதா என்று குறிப்பிட்டது. சனிக்கிழமை அல் ரிமால் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தில் பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய படைகள் நடத்திய மற்றொரு படுகொலையை மறைப்பதற்காக அபு உபைதா படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது. ஏற்கனவே 2008 முதல் இதுவரை நடத்தப்பட்ட அனைத்து படுகொலை முயற்சிகளில் இருந்தும் காயமின்றி தப்பிய சக்தி வாய்ந்த எதிர்ப்பு நபரை கொல்லும் சாத்தியக்கூறுகள் குறித்து பெருமை பேசுவதன் மூலம் இஸ்ரேல் காசாவின் அதன் இராணுவ நடவடிக்கையின் தோல்வியை மறைக்க விரும்புகிறது என்று இராணுவ ஆய்வாளர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள். காசா தரைவழி போர்களில் ஐடிஎஃப் தோல்வி அடையும் போதெல்லாம் எதிர்ப்பு போராளிகள் மற்றும் அடிமட்ட மக்களின் உணர்வை உடைக்க இஸ்ரேல் சில சமயம் முக்கிய எதிர்ப்பு தலைவர்களை கொள்வதை அதன் உளவியல் போரின் ஒரு பகுதியாக கூறுகிறது என்றும் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். இஸ்ரேல் ராணுவம் தொடர்ச்சியாக காசாவில் பின்னடைவை சந்தித்து வருவதன் காரணத்தினால் இந்த பிரச்சார யுக்தியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காசாவை இஸ்ரேல் ராணுவம் அழித்து வருகிறது. நேரடியாக அல்ல, ஆகாய தாக்குதல்கள் மூலம் அழித்து வருகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம்.